ரகுபேட்டா ரகுபேட்டா, இப்போ உன் கூட கானா பாடிட்டு இருந்ததே அது என் பொண்ணு தானே? உங்க பொண்ணுக்குதான் ஆண் வாசனையே பிடிக்காதுன்னு தெரியல. அதான் யோசிக்கிறேன். ஆனா என் பொண்ணு மாதிரியே தெரிஞ்சுதே. இப்ப நீங்க லஸ்ஸி சாப்பிட்டீங்களா? ஆமா, லஸ்ஸி சாப்பிட்டது. ஐயோ, என்ன அங்கிள் நீங்க உங்களை 12 பஜ்ஜிக்கு லஸ்ஸி சாப்பிட கூடாதுன்னு ஆண்டி சொல்லிருக்காங்கல்ல? ஆமா, இப்ப மணி 12. ஆமா, 12 பஜ்ஜி மணி 12. சாரி பேட்டா, என் கண்ணுக்கு என் பொண்ணு மாதிரியே தெரிஞ்சது. நீ கேளு, காரை இங்க நிறுத்திருக்கேன். சரி, பத்திரம். சரியா கொடுப்பா. உங்க அப்பா உங்ககிட்ட இந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு காருக்கு கொண்டு வர சொன்னாரு. நீங்க யாரு? உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. ஓ, அந்த பேக் கொடுங்க. பேக்கா? எதுக்கு? ஐயோ, திருட திருட. இந்தாங்க. யார் நீங்க? அந்த திருடன் கிட்ட இருந்து உங்க பொருளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கேன். பிடிங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன இது? ரத்தம். அந்த ராஸ்கல் கத்தியால குத்திட்டு ஓடிட்டான். ஐயோ, உங்களுக்கு ஒரு பயமா இல்ல? அதோ கான்ஸ்டபிள் வராரு. குட் ஈவினிங். வாங்க மிஸ்டர் கோபால். அட, என்ன எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு தடவை ஒரு குரல் நான் கேட்டா போதும். ஆமா, உங்க கையில பட்ட காயம் இப்ப எப்படி இருக்கு? தேவலாம். எங்க பாக்கலாம்.
ஐ மீன் தொட்டு பார்க்கலாம். அப்பதான் என்னால தெரிஞ்சுக்க முடியும். தேவலான்னு சொன்னீங்க, காயம் இன்னும் ஆறலையே. உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்குங்க? என்ன இது? பெண் அந்த திருடங்கிட்ட வந்து மீட்டு பாக்கெட்ல வச்சனா வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்தது. அன்னைக்கே அவ்வளவு அவசரமா ஓடுனீங்க? அதே நேரத்துல எனக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருந்தது. இன்டர்வியூ என்ன? வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ஆமாங்க, எல்லாம் உங்களை சந்திச்ச முகூர்த்தம் தான். என்ன அப்படி சொல்றீங்க? செலக்ஷன் ஆகாம போயிருந்தா? நல்லா மடக்குறீங்க. ஆமா, நீங்க இங்க எப்படி? சாயந்தரம் டிரைவரை கூட்டிட்டு இங்கதான் வருவேன். இங்க நிறைய கூட என்ன நான் குருடி பாருங்க. இனிமே நீங்க குருடின்னு சொன்னா நான் உங்க கூட பேச மாட்டேன். என்னமோ என் கூட நாள பேசி பழகின மாதிரி இல்ல. புரியுறீங்க? எல்லாம் உங்களை சந்திச்ச முகூர்த்தம் தாங்க. இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தவிர எனக்கு ஒரு சின்ன டிங்கிறீங்களே. டீட்டா என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு ஐயா ரொம்ப பிரியம். இதோ ஒரு ஒடி வாங்கிட்டு வரேன். இந்த பையன் எப்படி அழகா இருக்காரு பாத்தியா? சிம்பிளா கலர் பேண்டும் அவர் உடம்புக்கு எவ்வளத்தமா இருக்கு பாத்தியா? இந்த குருட்டு பெண்ணுக்கு இப்படி ஒரு அழகான நாடி போலாம். இந்தாங்க ஐஸ்கிரீம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நான் பார்க்க முடியல, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. வேண்டாம், நீங்க என்ன பார்க்க வேண்டாம். ஏன்னா நான் ஒரு குரூபி, அவலட்சணமானவன். இல்ல, போய் சொல்றீங்க. நீங்க சிம்பிளா போட்டுக்கிற இந்த ஒயிட் பேண்டும் ஒயிட் ஷர்ட்டும் உங்களுக்கு எவ்வளவு பொருத்தமா? அப்படின்னா என்ன மாதிரி நடிக்கிறீங்களா? இல்ல இல்ல, பக்கத்துல உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது என் காதுல பட்டுச்சு. அது மட்டுமா? அப்புறம் என்ன சொன்னாங்க? நான் கொடுத்து வச்சவளாம். அவங்க முடிவே பண்ணிட்டாங்க. என்னன்னு? காது கொண்டாங்க சொல்றேன். வாய்க்கு ருச்சியா ஒரு உப்புமா கூட செய்ய தெரியறதில்ல. நாயர் எங்க பாதியில போயிட்டு அந்த நெய்யெடுத்தா? ஐயா குளிக்கின்றது. குளிக்கிறியா ராஸ்கல்? நெய்யெடுத்தான்னா சோப்புட்டு காஞ்சன் 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 ஐயா யாருங்க? அப்படின்னா ரொம்ப வளர்றிய போய் காஞ்சனை சொல்லிட்டு அதோ ஏதோ தீர வாசனை வருது, முதல்ல அதை போய் கிளறு. சமையல ஓஹோ கோபால். காஞ்சன் 2 நாளா உன்னை பாலியே வந்துட்டேன். என்ன திடீர்னு எஸ்டேட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன செய்யறது? அப்பாவுக்கு மறுவார்த்தை சொல்லி எனக்கு பழக்கம் இல்ல. ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா சம்மதிக்கலன்னா அப்ப என்ன செய்வ? என் கூட ஓடி வந்துருவியா? வேண்டாத கேள்வி. எனக்கு வேண்டியது உன்னுடைய பதில். சொல்லட்டுமா? எனக்கு உயிர் கொடுத்தது மட்டும் இல்ல, தன் உயிரையே என் மேல வச்சிருக்கிற எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டு உங்க கூட ஓடி வர தைரியம் எனக்கு இல்ல. நான் சொல்லட்டுமா? வளர்த்து ஆளாக்கிற தோட்டக்காரனுடைய அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா ரோஜாவை பறிச்சுக்கிட்டு போற அந்த எண்ணம் எனக்கா கிடையாது. உன்னை சோதிச்சேன்.